ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில கள நிலவரம், அதுவும் குறிப்பா ஜாப்ரோசியா பகுதியில காலையில பண்ணா டொனஸ்க் பார்த்திருப்போம், உக்ரைனோட கிழக்கு. இப்போ ஜாப்ரோசியா உக்ரைனோட தெற்கு. சோ இந்த பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிறது மேப் வழியா பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ உக்ரைனோட தெற்கு பகுதி, சோ ஜாப்ரோசியா. சோ இந்த பகுதியிலையும் சண்டைகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மத்த பகுதியில நடக்கிற அளவுக்கு தாக்குதலோட வீரியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யர்களோட முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓரளவுக்கு இந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழிகள். இப்ப நான் ட்ரெஞ்ச் லைன் லோட் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல லைனா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே இது நம்ம மேப்ல பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்க கூகுள் மேப்ஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய மேப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலே இதுல சில ட்ரென்ச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஜூம் இன் பண்ணீங்கன்னா அந்த ட்ரென்ச்சோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசா இருக்கும். அதுவும் நீல வாக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரென்ச் லைன் இருக்கும். ஸோ இதை நீங்க டிஸ்டன்ஸ்ல வச்சு கவர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட நீளம் போயிட்டு இருக்கு. தோராயமா மார்க் பண்றேன். பட் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியும். ஸோ டோட்டலா 83 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாத்தீங்கன்னா பெருமளவு இது ஃபுல் ஸ்ட்ரெச்ல இல்லைனாலும் உக்ரைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பல அடுக்குகளா பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப லைட்டா இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். அந்த இடத்துல ட்ரெஞ்ச் லைன் மேப்ல மார்க் பண்றதுனால எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படிங்கறனால உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்க சேட்டலைட்ல மார்க் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மரவரிசை. இது நம்ம சின்ன லைனா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமா 2 கிலோமீட்டர் வரும். ஸோ இது போல பாத்தீங்கன்னா உக்ரைன் முழுவதுமே பாத்தீங்கன்னா ட்ரெஞ்ச் லைனால பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ரோசியாவை பதுங்கு குழிகள் மூலியமா ரொம்ப அதிக அளவுல பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது போல அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முன்னேறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அதிகப்படியான சப்ளைஸ் இது எல்லாமே தங்கு தடை இல்லாம உக்ரைனியனோட வீரர்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண ரஷ்யன்ஸ் பிரேக் பண்ணி போகணும். பட் இருந்தாலும் இந்த பவெல்கா, இந்த ஸ்டெப்னோவர்ஸ்க் இந்த பகுதியெல்லாம் பண்ணா முன்னேற்றம் இருக்கு ரஷ்யாவுக்கு. பட் அது கிரே ஜோன். ஸோ உக்ரைனும் அதை திடீர்னு அட்டாக் பண்ணி கையில் எடுத்துக்குவாங்க, ரஷ்யாவும் திடீர்னு அதை எடுத்துக்குவாங்க. அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. அதிகமா சண்டைகள் நடக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரே ஜோன், இந்த வெள்ளையா மார்க்கா இருக்குல்ல இந்த பகுதிகள். ஸோ ரெட் கலர்ல இருக்கிறதுனா ரஷ்யா முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்ட்ராங் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கே, இதுல எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறது பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வருஷத்தோட தொடக்கத்துல 1ஆம் தேதி அடிப்படையில ஜனவரி, அதாவது போன வருஷம் டிசம்பர் மாசத்தோட இறுதியில இருக்கக்கூடிய நிலவரம், ஜனவரி 1 என்ன நிகழ்வு அப்படிங்கிறது போல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப தோராயமா லோட் ஆயிருக்க ரொம்ப திக் ரெட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1ஆம் தேதி. லைட் ரெட்டா இருக்கிறதுல பண்ணா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முன்னேற்றம். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெருமளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாப்ரோசியால இல்ல. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு பகுதிகளை முன்னேறி பிடிச்சிருக்காங்க, செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைனோட தெற்கு, அதாவது ஜாப்ரோசியாவை தெற்கு பகுதியிலிருந்து முன்னேறாம ஜாப்ரோசியாவோட கிழக்கு பகுதிகளை ரஷ்ய தரப்பு இருந்து முன்னேறாங்க. இது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதை நம்ம முன்னாடியே சொன்னதுதான். அதாவது நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இதை சொன்னதுதான். ஜனவரி மாசத்துக்கு முன்னாடி, டிசம்பர் மாசம் போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு காரணமும் இங்க இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள். இப்போ உங்களுக்கு தெரியும் ரஷ்யா பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா இந்த வழியா முன்னேறாம அதுக்கு மாற்றா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஞ்ச் லைனா ஓவர் ரைடு பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. இதுல 2 வகையான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படின்னு பிரதானமா இந்த ராணுவத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பேசிக்குவாங்க இல்லையா. சோ என்ன நடக்குது ஏது அப்படிங்கிற பேசுறாங்க இல்லையா. சோ அதுல பாத்தீங்கன்னா களத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரஷ்யாவோட நோக்கம் அப்படிங்கிறது ஜாப்ரோசியாவை நோக்கி இருக்காது. ஜாப்ரோசியாவை நோக்கி எடுத்த உடனே இருக்காது. அதுக்கு பதிலா இங்க ட்ரைடன்ட் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இங்க ஒரு 4 சிட்டி பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல மிக முக்கியமான சிட்டிஸ் இது எல்லாமே திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பேரு உக்ரைன்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி காந்தி நகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா இருக்கும் காந்தி நகர் அந்த மாதிரி. ஸோ இது பாத்தீங்கன்னா த்ரோபோவில்லையா அப்படிங்கிறது ரிட்டர்ன் பேர் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். பட் இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க குறிப்பா மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரியும்.
ஜாப்ரோசிஷியாவுக்கு மேல டின்ப்ரோபெட்ரோவஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ். ஸோ த்ரோபோவில்லையா, மைக்கோலிவ்கா, ஷெவ்ஷங்கோவி, ஸோ இந்த பகுதிகள், இந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அவங்களோட கோட்டையா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா என்ன ஒரு திட்டமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளை சுத்தி வளைக்கிறது, ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கிறதுக்கான வேலைகளை ரஷ்யா எடுக்கலாம். இது எப்போ இந்த பக்ரோஸ்கோ முடிச்சுட்டு முன்னேற ஆரம்பிக்கிறாங்களோ, ஸோ இருமுனை தாக்குதல். ஸோ இதை பார்க்கும்போது அடுத்தது நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பவலங்கிராட். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வழிகள்ல முன்னேறலாம். இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அடுத்த 6 மாசம் டைம் பீரியட்ல எடுத்து பார்க்கும்போது இந்த பகுதிகளில் ரஷ்யாவோட முன்னேற்றம் இருக்கலாம். ஏன்னா டொனஸ்கோ முடிச்சுட்டு டின்ப்ரோபெட்ரோவஸ்க்ல வந்து கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜாப்ரோசிஷியால இருந்தும் டின்ப்ரோபெட்ரோவஸ்க்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பவலங்கிராட் தான் டார்கெட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களா இருக்கு. ஏன் காரணம் என்னன்னா, இந்த டின்ப்ரோ பவலங்கிராட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நேரம் டின்ப்ரோ போவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா டின்ப்ரோல பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா ரிவருக்கு அந்த ஆக்குல இருக்கு. ஸோ ரிவருக்கு இந்த ஆக்குல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவலங்கிராட் வரைக்கும் ரஷ்யா வரலாம். ஸோ அப்படி வர்றாங்கன்னா பக்கவாட்டு தாக்குதல் ஜாப்ரோசிஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு சைட்ல வந்து அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரஷ்யா கிடைக்கும். மேபி அது உக்ரைனுக்கு மும்முனை தாக்குதல். ஏன்னா ஜாப்ரோசிஷியால ஆல்ரெடி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா முன்னேறாங்க. அடுத்த தெற்கு சைட்ல இருந்து முன்னேறாங்க அப்படின்னா ஜாப்ரோசிஷியாவுக்கு ஒரு அழுத்தங்கள் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல ஜாப்ரோசிஷியாவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவலங்கிராட் ரஷ்யாவுக்கு தேவை. அது இருந்துச்சுன்னா தான் ஜாப்ரோசிஷியாவுக்கு போக முடியும்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது உக்ரைனோட தெற்கு ரயில்வேஸ் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கொலகாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனோட அந்த ஆயுத வரப்பு. ஏன்னா இந்த ஒடசா, ரொமேனியா இந்த வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வந்து பண்ண கப்பல் வழியா வந்து அது வழியா வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளுக்கும் ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அப்படி வரும்போது உக்ரைனோட தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில்வேஸை அட்டாக் பண்றாங்க. ஸோ தெற்குல இருக்கக்கூடிய லஜிஸ்டிக்கை கம்ப்ளீட்டா கட் பண்ணணும் அப்படிங்கறத ரஷ்யா நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த ஜாப்ரோசிஷியா அப்புறம் டின்ப்ரோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ரோல். ஸோ இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இதை கட் பண்றாங்க அப்படின்னா மற்ற இடத்துல எல்லாம் கிராசிங் இருக்கு. பட் பெருமளவுல அப்படி கொடுக்க முடியாது, சப்ளை பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறதுக்கோ இல்ல ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல அந்த இடத்துல போய் தாக்குறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த பகுதி வரைக்கும் ரஷ்யா வந்துட்டாங்கன்னா ரஷ்யாவோட ஃபேபு குண்டுகள் கிரமான்சுக்கா இருக்கும், செர்காஸ்கியா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் இதெல்லாம் உடைச்சாலே போதும். இதை உடைச்சிட்டாலே பெருமளவுல சப்ளைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்குல இருக்கக்கூடிய குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுமியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கர்கிவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சண்டை பிடிக்காம, சண்டை நடக்கும், பெருமளவுல ஆயுத வரப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்காம தடுக்காட்டிடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருக்கலாம் அப்படிங்கிற பேசுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆயுதம், ஆயில் எதுவா இருந்தாலும் கப்பல் வழியா வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அதுக்கு ஏத்தபடிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே போலாந்து வழியா வருது, உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலாந்து வழியா வருது, இல்ல வேற ஏதோ ஒரு நாடு வழியா ஸ்லோவாக்கியா வழியா வருது, இல்ல ஹங்கேரி வழியா வருது அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை கொண்டு வர முடியும். அதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய டிராபிக். டிராபிக் அதிகமா இருக்கு. ரெண்டாவது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். மறைமுகமா எதுவும் செய்ய முடியாது. எந்த டைம்ல எந்த செக் பாயிண்ட கிராஸ் ஆயிருக்கு, இந்த பகுதியிலிருந்து இந்த வழியா போகுதுன்னா எந்த இடத்துக்கு உக்ரைன் கொண்டு போயிருப்பாங்கன்றத ட்ராக் பண்ண முடியும். சேட்டலைட் அதிகமா வந்துருச்சு. ஸோ அதனால இது போல விஷயங்கள் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா உக்ரைனுக்குள்ள போச்சுன்னா வேஸ்ட், ரஷ்யா ஈஸியா அடிச்சு உடச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்போ நீங்க இந்த ஒடசா வழியா வந்து பாத்தீங்கன்னா கப்பல் வழியா வந்தா ரோடு வழியா தானே எடுப்பாங்க, ரயில்வே வழியா தானே எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள். நிறைய வேர் ஹவுசஸ் இருக்கும், பதுங்கு குழிகள் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இருக்கும், பல வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர முடியும். அதே போலதான் இங்கேயும் பண்ணுவாங்க, நேரா ரோட்லயே எடுத்துட்டு வர மாட்டாங்க. பட் ஒன்ஸ் உக்ரைனுக்குள்ள வருதுன்னா அது சிக்கலே, ரோடு வழியா வர்றது பெருமளவுல சிக்கலே. அந்த ஒரு காரணத்தினால
இந்த சைட்ல இருக்கக்கூடிய சப்ளையை கட் பண்றதுக்கு இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. ஸோ அப்ப ரஷ்யாவோட பிளான் என்னவா இருக்கும்? வெறும் டொனஸ்க் லுஹன்ஸ்காவா இருக்கும்? கிடையாது. ரஷ்யாவோட பிளான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரிவருக்கு இந்தாக்குல கிழக்குல இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகள் முழுவதும் ரஷ்யா வேணும் அப்படிங்கிறது போல நினைக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது ஆல்ரெடி இருக்கிறதுனா காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த பகுதியில் நடக்கிறதுக்கான என்ன காரணம், ஏன் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். இப்ப இதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்றாங்க, ஏன் இது போல ரஷ்யா இந்த கிழக்கு பகுதிகள் முழுவதும் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உக்ரைன் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. தோல்வியை ஒத்துக்கிறது அப்படிங்கிறது டொனஸ்க் லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட் ரஷ்யாவோடது தான், ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல ரஷ்யாவோடது தான் அப்படிங்கறத ஒத்துக்க மறுக்கிறாங்க உக்ரைன். இப்படி ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்னா சீஸ்ஃபயர் தான் ஒரே ஆப்ஷன். சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது என்னன்னா தற்காலிக போர் நிறுத்தம். 5 வருஷமா இருந்தாலும் சரி, 6 வருஷமா இருந்தாலும் சரி, போருங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது தற்காலிகமா நின்றுக்கும். இப்ப நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எந்த நிமிஷமும் வேணாலும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம மேல. அது போல ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு. கரெக்டான தருணம், வீக்கான ஒரு தருணத்துல திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அடிச்சிடணும். எந்நேரமுமே அதை நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். சீஸ் ஃபயருங்கிறது அதுதான். இதே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம், ஒப்பந்தம் இது போல கையெழுத்திடுறாங்க உக்ரைன் அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல பண்ண கையெழுத்து போறதுங்கிறது வேற. ரஷ்யா டிமாண்ட் பண்றது அதுல எங்களோட பகுதின்னு ஒத்துக்கோங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா உக்ரைன் அது ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ அந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போடுறாங்கன்னா சேஃபா ரஷ்யா இருக்கணும். அது இந்த ட்ரோன் யுகம் அப்படி வருங்கால ட்ரோன் யுகம்ன்றது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுன்றது தெரியாது. இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கலாம். பட் அது எல்லா டைமும் இருக்குமான்றது ஒரு கேள்வி. இப்ப ரஷ்யா டினிப்பர் ரிவர் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா உக்ரைனால அவ்வளவு எளிதா அந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ன்றது பண்ண முடியுமானா முடியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இந்த ஒரு சீஸ் ஃபயர் தான் வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கறது தெளிவா பார்க்கணும். ஒருவேளை அதே போலதான் நிக்குதுன்னா போர் இன்னுமே பல வருடங்களுக்கு இழுக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. இப்ப ஜாப்ரோஷியால என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கு, அது ஃபியூச்சர்ல எப்படி எஸ்கலேட் ஆகலாம் அப்படிங்கிறது பாத்துருக்கு. அதனால என்ன விளைவு, ஏன் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது பாத்துருக்கோம். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.